வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, கண்ணீரை மறைத்து வாழ்ந்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெளியே சிரித்த முகத்தோடும் ஏன் உள்ளே அழக்கூடிய இதயத்தோடும் வாழ்ந்த தருணங்கள் தனுசு ராசினருக்கு ஏராளம். உங்கள் கஷ்டங்கள் வெளியே தெரிந்தால் குடும்பத்தினரும் உங்களை நம்பியவர்களும் உடைந்து போவார்கள் என்பதற்காக உங்கள் கண்ணீரை உலகிற்கு மறைத்து போலி புன்னகையை அணிய பழகினீர்கள். தனிமையில் தலையணையில் சிந்திய கண்ணீரும் கடவுளிடம் கதறிய கதல்களும் மட்டுமே உங்களுடைய வழியை அறிந்தவை. பிறருக்கு ஆறுதல் சொல்லிய நீங்கள் உங்களுக்கான ஆறுதல் தேட முடியாமல் தனிமையிலும் நீங்கள் வாடினீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு தெரியாமல் பல உணர்வுகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு வாழ்ந்த தருணங்களும் இருந்திருக்கும். குடும்பத்திற்காகவும் அன்பானவர்களுக்காகவும் உங்களுடைய பொறுப்புகளுக்காகவும் கவலைப்பட்டாலும் அதை வெளியில் காட்டாமல் சிரித்து கொண்டு நடந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்ட போதும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்திருக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய காயங்களை நீங்கள் யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் இரவு நேரங்களில் மட்டும் அந்த நினைவுகள் மனதை தொந்தரவு செய்திருக்கும். ஆனால் அந்த அமைதியான போராட்டங்களை தான் உங்களுக்குள்ள மிகப்பெரிய மனவலியையும் உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறும் இயல்பை கொண்டதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில ஜோதிட பாதை பார்த்து வருகின்றன. நீங்க உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெளியே நீங்கள் சிரித்த முகத்தோடும் ஏன் உள்ளக்க நீங்கள் அழக்கூடிய இதயத்தோடுமே வாழ்ந்த தருணங்கள் தனுசு ராசினருக்கு அதிகமாகவே இருந்து வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதன் மூலியமாவே நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே வெளியே தெரிந்ததாலேயும் குடும்பத்தினருக்கும் ஏன் உங்களை நம்பியவங்களுக்குமே உடைந்து போவாங்க. உங்களுடைய மனதை பார்த்து உடைந்து போவாங்க என்பதற்காகவுமே நீங்கள் கண்ணீரை நீங்கள் உலகிற்கு மறைத்து போலி புன்னகையை அணியக்கூடிய பழகவுமே நீங்கள் இருந்து இருந்திருப்பீங்க. நீங்கள் தனிமையில தலையணைய சிந்திய கண்ணீரா இருக்கட்டும், இல்லைன்னா கடவுளிடம் நீங்கள் கதறிய கதறல்கள் மட்டுமே உங்களுடைய வழியை அறிந்தவைகளாக ஒன்றாகி உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பிறருக்காக ஆறுதல் சொல்லி நீங்களே உங்களுக்குன்னே ஆறுதல் தேட முடியாமல் நீங்கள் தனிமையை வாடக்கூடிய ஒரு நிலையுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருந்திருப்பீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாம பல உணர்வுகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். நீங்கள் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்ட போதுமே நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாகவும் இருந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாகவும் இருந்து வந்திருப்பீங்க. நீங்கள் அந்த அமைதியான போராட்டங்கள் தான் உங்களுக்குள்ள மிகப்பெரிய மன வலிமையும் உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கே ஆறுதல் தேவைப்படக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காகவும் அன்பானவர்களுக்காகவும் உங்களுடைய பொறுப்புகளுக்காகவும் நீங்கள் கவலைப்பட்டாலும் அதை நீங்கள் வெளியில காட்டாமல் சிரித்து கொண்டே நடந்திருக்கக்கூடிய நிலையுமே நீங்கள் அடைந்திருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. நல்ல பயணங்கள் அமையக்கூடிய இனிமேல் நல்ல ஒரு நாட்கள் உங்களுக்கு அடைய போகின்றன. அலைச்சலையும் மன உளைச்சலையும் தந்த தேவையற்ற பயணங்கள் அனைத்துமே விலகி இனி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஆதாயத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் அமையக்கூடும். உத்தியோகம் மற்றும் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் அனைத்துமே பெரும் வெற்றியடையக்கூடும். புதிய வியாபார ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். குடும்பத்தோடு மேற்கொள்ளக்கூடிய சுற்றுலா பயணங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியும் என் குடும்ப உறவுகளுக்குள்ள நெருக்கத்தையுமே தரக்கூட போகின்றன. நீண்ட நாட்களாக திட்டமிட்ட புண்ணிய தல யாத்திரைகளும் தரங்களின்றி சிறப்பாக நடக்கக்கூடும். பயணங்களின் போது புதிய நல்ல மனிதர்களுடைய அறிமுகமும் ஏன் தொழிலுள்ள வாய்ப்புகளுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போகின்றன. உங்களுடைய பயணங்கள் அனைத்துமே வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய படிக்கற்களாகவும் அமையப் போகின்றன. நீங்கள் பயணங்களுடன் இயற்கையாகவே தொடர்புடைய ராசியாக கருதப்படக்கூடிய தனுசு ராசிக்கு இனிமேல் நல்ல பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கப் போகிறது என்று ஜோதிட பார்வையிலே உங்களை பற்றி கூறப்பட்டுதான் வருகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும். குடும்பத்துடன் செல்லக்கூடிய பயணம் மகிழ்ச்சியை தரக்கூடும். தொழில்
தொழில் காரணமாக நீங்கள் செல்லக்கூடிய பயணம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மன அமைதியும் ஏற்படுத்தும். சில பயணங்கள் எதிர்பாராத நல்ல மனிதர்களையும் சந்திக்க செய்யக்கூடும். சில பயணங்கள் புதிய அனுபவங்களையும் வாழ்க்கையை பற்றிய புதிய புரிதலையுமே உங்களுக்கு தரக்கூட போகின்றன. இதுவரைக்கும் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய சோர்வும் மற்றும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையில இருந்து நீங்கள் சிறிது விலகி புதிய சூழலை அனுபவிக்கவும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. பயணங்கள்ல குடும்பத்தினருடன் செலவிடக்கூடிய நேரம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடும். தொலைதூர இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்கும் வாய்ப்பும் இருக்கக்கூட போகின்றன. ஒவ்வொரு பயணமுமே வெறும் இடமாற்றமாக இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தையும் நல்ல திட்டமிடலுடன் பயணங்களை நீங்கள் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே பயன்படுத்தி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஒன்றாக சேரக்கூடிய காலமாகவும் இந்த ஒரு காலம் அமையக்கூடிய ஒன்றாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துதான் வருகின்றன. உங்களுக்கு அலைச்சலையும் என் மன உளைச்சலையும் தந்த தேவையற்ற பயணங்கள் அனைத்தையுமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு விலகப் போகுது. அதை கூடவே நீங்கள் இனி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணமே உங்களுக்கு ஒரு ஆதாயத்தையும் என் மகிழ்ச்சியும் தருவதற்குரிய பயணங்களாக தான் அமையப் போகின்றன. நீங்கள் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு பெரும் வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கப் போகின்றன. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் அனைத்துமே உங்களுக்கு கையெழுத்தாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக இனி வரப்போகும் நாட்கள் இருக்கப் போகின்றன. பயணங்கள் போதுதான் உங்களுக்கு புதிய நல்ல மனிதர்களுடைய அறிமுகமும் தொழில் வாய்ப்புகளுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போகுது. உங்களுடைய பயணங்கள் அனைத்துமே வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய படிக்கற்களாகவுமே அமையக்கூடிய நல்ல ஒரு நாட்களாக இப்போது இருக்கப் போகின்றன. உங்க மனதில் இருக்கக்கூடிய சோர்வும் மற்றும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையில இருந்து நீங்கள் சிறிது விலகி புதிய சூழலை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ராசியாக கருதப்படக்கூடிய தனுசு ராசிக்கு இனிமேல் நல்ல பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கப் போகிறது என்று ஜோதிட பார்வையிலே உங்களை பற்றி கூறப்பட்டுதான் வருகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும். குடும்பத்துடன் செல்லக்கூடிய பயணம் மகிழ்ச்சியை தரக்கூடும். தொழில் காரணமாக நீங்கள் செல்லக்கூடிய பயணம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மன அமைதியும் ஏற்படுத்தும். சில பயணங்கள் எதிர்பாராத நல்ல மனிதர்களையும் சந்திக்க செய்யக்கூடும். சில பயணங்கள் புதிய அனுபவங்களையும் வாழ்க்கையை பற்றிய புதிய புரிதலையுமே உங்களுக்கு தரக்கூட போகின்றன. இதுவரைக்கும் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய சோர்வும் மற்றும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையில இருந்து நீங்கள் சிறிது விலகி புதிய சூழலை அனுபவிக்கவும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. பயணங்கள்ல குடும்பத்தினருடன் செலவிடக்கூடிய நேரம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடும். தொலைதூர இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்கும் வாய்ப்பும் இருக்கக்கூட போகின்றன. ஒவ்வொரு பயணமுமே வெறும் இடமாற்றமாக இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தையும் நல்ல திட்டமிடலுடன் பயணங்களை நீங்கள் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே பயன்படுத்தி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஒன்றாக சேரக்கூடிய காலமாகவும் இந்த ஒரு காலம் அமையக்கூடிய ஒன்றாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துதான் வருகின்றன. உங்களுக்கு அலைச்சலையும் என் மன உளைச்சலையும் தந்த தேவையற்ற பயணங்கள் அனைத்தையுமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு விலகப் போகுது. அதை கூடவே நீங்கள் இனி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணமே உங்களுக்கு ஒரு ஆதாயத்தையும் என் மகிழ்ச்சியும் தருவதற்குரிய பயணங்களாக தான் அமையப் போகின்றன. நீங்கள் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு பெரும் வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கப் போகின்றன. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் அனைத்துமே உங்களுக்கு கையெழுத்தாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக இனி வரப்போகும் நாட்கள் இருக்கப் போகின்றன. பயணங்கள் போதுதான் உங்களுக்கு புதிய நல்ல மனிதர்களுடைய அறிமுகமும் தொழில் வாய்ப்புகளுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போகுது. உங்களுடைய பயணங்கள்